Hello students. So in the video la parabola எப்படி construct பண்றதுன்னு பார்க்க போறோம். So question பாருங்க. Draw a parabola when the distance between its focus and directrix is 50 mm. Also draw tangent and normal at a point 60 mm from the directrix. That's question. So first rough ஒரு parabola நம்ம draw பண்ணிக்கலாம். So parabola இந்த ஷேப்ல தான் இருக்கும். But distance between focus and directrix வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் ஃபோக்கஸ், அது கேபிட்டல் லெட்டர் எஃப்ல டினோட் பண்ணுவோம். அண்ட் டைரக்ட்ரிக்ஸ், இந்த பாயிண்ட் வந்து டைரக்ட்ரிக்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இது சின்னு வச்சுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸ் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. இது வெர்டெக்ஸ் வி. ஸோ வெர்டெக்ஸுங்கிறது கேர்வும் ஆக்சிஸும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார் பேரபோலா உங்களுக்கு தெரியும், E is equal to 1. எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார் எலிப்ஸ் வந்து லெஸ் தென் 1. எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார் பேரபோலா வந்து ஈக்குவல் டு 1. அண்ட் எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார் ஹைப்பர்போலா வந்து கிரேட்டர் தென் 1. ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேரபோலான்னு நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்கனால எக்ஸென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டிக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், கோனிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில். எக்ஸென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா பாயிண்ட் ஆன் தி கர்வ் டு தி ஃபோக்கஸ். பாயிண்ட் ஆன் த கர்வ் வந்து V டு தி ஃபோக்கஸ் VF டிவைடட் பை பாயிண்ட் ஆன் த கர்வ் டு தி ஃபிக்ஸட் ஸ்ட்ரைட் லைன், தட் இஸ் VC. So VF divided by VC. So eccentricity value for parabola is 1. So அதனால Eக்கு பதிலா நீங்கள் 1 போட்டுக்கலாம். So 1 is equal to VF divided by VC. So VC is equal to VF. VC is equal to VF வந்துடும். So VCயை நம்ம மல்டிப்ளை பண்ணினா VC is equal to VF. So எப்போ வந்து VC is equal to VF இருக்கும், இந்த 50க்கு சென்டரை மார்க் பண்ணோம் அப்படின்னா VC is equal to VF. V is the center point for CF. ஸோ 50க்கு சென்டர் வந்து என்னது 25 mm. ஸோ நம்ம வெர்டெக்ஸ் வந்து எங்கே மார்க் பண்ணணும், சியிலிருந்து 25 mm, எக்ஸாக்டாக 25 mm எடுத்து வெர்டெக்ஸ் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் எலிப்ஸுக்கும் பேராபோலாக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நம்ம பேரபோலா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பேரபோலா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் ஃபிக்ஸட் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, டைரக்ட்ரிக்ஸ் யூஸிங் 2H பென்சில் எனி லென்த். ஸோ அதுக்கு முன்னாடி மார்ஜின் ட்ரா பண்ணிக்கங்க. எலிப்ஸில் நம்ம சொல்லியிருந்தோம் மார்ஜின் எந்த அளவுக்கு ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது ரைட் சைடு மார்ஜின் வந்து 20 mm, பாக்கி எல்லா சைடுமே 10 mm கேப் இருக்கணும். ஸோ மார்ஜின் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ் ட்ரா பண்ணிக்கணும் யூஸிங் 2H பென்சில். டைரக்ட்ரிக்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் யூ ஹவ் டு ட்ரா தி ஆக்சிஸ் லைன். ஆக்சிஸ் லைன் ஆஃப் எனி லென்த் யூஸிங் 2H பென்சில். த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆக்சிஸ் லைன் அண்ட் தி டைரக்ட்ரிக்ஸை பாயிண்ட் சின்னு வச்சுக்கலாம் நம்ம. But distance between directrix and focus ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 50 mm. ஸோ சி பாயிண்ட்லேருந்து 50 mm எடுத்து you have to mark the focus. So focus is denoted by capital letter F. So next step we have to mark the vertex. ஸோ இது வந்து பேரபோலானால நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஸோ சிஎஃபோட டிஸ்டன்ஸ் 50 mm, 50 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ 50 டிவைடட் பை 2 25. ஸோ சியிலிருந்து 25 mm எடுத்திங்கன்னா அதுதான் உங்களோட வெர்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ இதை தான் நீங்கள் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். So next step you have to draw the vertical line from V point. Vertical line straight out draw பண்ணிங்க.
யூஸிங் 2H பென்சில். ஸோ ஃபைனலாக நம்ம பேரபோலா டேஞ்சன்ட் நார்மல் மட்டும்தான் யூ ஹவ் டு யூஸ் தி HB பென்சில். ரிமைனிங் எல்லாமே 2H பென்சில் தான். ஸோ இப்போ VF எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு சொல்லி மெஷர் பண்ணிங்க. VF எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு மெஷர் பண்ணிவிட்டு சேம் டிஸ்டன்ஸை இந்த வெர்டிக்கல் லைனில் மார்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சேம் டிஸ்டன்ஸை வெர்டிக்கல் லைனில் மார்க் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட் ஈன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த C பாயிண்ட்டையும் E பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பாயிண்ட் விலேருந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 10 mm கேப்பில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 10 mm கேப்பில் செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக தான் மார்க் பண்ணுறேன். ஸோ எஃப்க்கு முன்னாடியும் செகண்ட் பாயிண்ட் வரலாம், பின்னாடியும் வரலாம். ஸோ எஃப்லேயே கூட செகண்ட் பாயிண்ட் வரலாம். ஓகே, அடுத்து தேர்டு பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்டு பாயிண்ட்டுக்கு 10 mm கேப்பில் மார்க் பண்ணிங்க. தேர்டு பாயிண்ட்லேருந்து ஃபோர்த்து பாயிண்ட்டுக்கு 10 mm கேப். அதே மாதிரி ஃபிஃப்த்து பாயிண்ட், சிக்ஸ்த்து பாயிண்ட், 7, 8, 9, 10 இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 10 பாயிண்ட்ஸ் தான் மார்க் பண்ணணுங்கிறது இல்லை, நம்ம அப்ராக்சிமேட்டாக இப்போதைக்கு 10 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். கர்வ் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நம்ம 11, 12 அந்த மாதிரி போய்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1லேருந்து வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணுங்கள். இனிமேல் சேம் ப்ரொசீஜர் தான், எலிப்ஸில் என்ன ஃபாலோ பண்ணிங்களோ அதே ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 2லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். பாயிண்ட் நம்பர் 3லேருந்து வெர்டிக்கல் லைன். இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தி 2H பென்சில்ஸ். பாயிண்ட் 4லேருந்து வெர்டிக்கல் லைன், அப்புறம் பாயிண்ட் 5, பாயிண்ட் 6, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 7. இப்போதைக்கு 7 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைன் வந்து இந்த இன்க்ளைன்டு லைனில் மீட் ஆகிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது 1' வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் 2', 3', 4', 5', 6', 7'. இந்த மாதிரி இந்த வெர்டிக்கல் லைன் வந்து இந்த இன்க்ளைன்டு லைனில் மீட் ஆகிற பாயிண்ட் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ 1 as தி ரேடியஸ், 1 as தி இப்போ காம்பஸ் எடுத்துகிட்டு 1 எவ்வளோ அளவு இருக்குதுன்னு மெஷர் பண்ணிங்க. இங்கேருந்து இது வரைக்கும் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ ஃபோக்கஸில் சென்டராக வச்சுக்கணும். ஃபோக்கஸ் as தி சென்டர். 1 லைனை கட் பண்ணணும். இங்கேருந்து கட் பண்ணணும். மேலே ஆக்சிஸ் லைனுக்கு மேலேயும் கட் பண்ணணும், அதே மாதிரி கீழேயும் கட் பண்ணணும். ஸோ இங்கே மேலேயும் கட் பண்ணணும், அதே மாதிரி இங்கே கீழேயும் கட் பண்ணணும். ஆக்சிஸ் லைனுக்கு கீழே அதே ரேடியஸை வச்சு அப்படியே காம்பஸை அப்படியே திருப்பி கீழேயும் கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 2 as தி ரேடியஸ். 2 as தி ரேடியஸ். ஃபோக்கஸ் as தி சென்டர். எல்லா பாயிண்ட்டுக்குமே ஃபோக்கஸ் தான் சென்டர். ஃபோக்கஸ் as தி சென்டர். இங்கே மேலே கட் பண்ணணும், அதே மாதிரி இங்கே கீழேயும் கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 3 as தி ரேடியஸ். சேம் ஃபோக்கஸ் as தி சென்டர். இங்கே மேலே கட் பண்ணுங்கள், அதே மாதிரி கீழேயும் கட் பண்ணிக்கலாம். 4 as தி ரேடியஸ். ஃபோக்கஸ் as தி சென்டர். இங்கே கட் பண்ணிடுங்க, அதே மாதிரி கீழே. நெக்ஸ்ட்டு 5 as தி ரேடியஸ். ஃபோக்கஸ் as தி சென்டர். இங்கே மேலே கட் பண்ணுங்கள், இங்கேயும். அடுத்து 6 நெக்ஸ்ட்டு 7 ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது ஸ்மூத் கர்வில் தான் ஜாயின் பண்ணணும்.
ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் 2H பென்சிலில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிங்க. அந்த கர்வ் ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே நீங்கள் ஹெச்பி பென்சில் மேலே திக்காக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையும் ஸ்மூத்தாக ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி லைன் போட்டுலாம் ஜாயின் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி லைனில் சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறம் செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி லைனில் இப்படி ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மூத்தாக கர்வ் மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம பேரபோலா ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ட்ரா பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணிடுங்க. இந்த டைரக்ட்ரிக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் டைமென்ஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 50 mm. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ டைமென்ஷன் ஹரிசாண்டல் டைமென்ஷன், அப்புறம் ஆரோ மார்க் போட்டுட்டு இந்த சென்டரில் மேலே 15 போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் மார்க் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ட்ரா தி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எ பாயிண்ட் 60 mm ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் இதான், அந்த ஃபிக்ஸட் ஸ்ட்ரைட் லைன் தான் வந்து டைரக்ட்ரிக்ஸ். ஸோ 60 mm ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு 60 mm டைரக்ட்ரிக்ஸில் இருந்து 60 mm இங்கே மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணி கேர்வில் வந்து எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் ஸ்கேலை இங்கே வச்சிங்க அப்படின்னா 60 mm இங்கே உள்ளுக்குள்ளே வந்துடும். ஸோ அது வந்துட்டு உங்கள் பாயிண்ட் கிடையாது. கரெக்டாக கேர்வ் மேலே எங்கே மீட் ஆகுதோ அதுதான் உங்களோட பாயிண்ட். ரொம்ப மேலே போயிடுச்சுன்னா 60 mm வந்து இங்கே தான் கிடைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ கேர்வில் பாயிண்ட்டே இல்லை. ஸோ இதுவும் நம்ம எடுத்துக்க முடியாது. இங்கே உள்ளே போகிற பாயிண்ட்டும் எடுத்துக்க முடியாது. கரெக்டாக 60 mm டைரக்ட்ரிக்ஸில் இருந்து கேர்வ் மேலே நம்ம பாயிண்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் பாயிண்ட்டை. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸும் நீங்கள் போட்டுக்கணும். ஆரோ மார்க் போட்டுட்டு 60 mm இது 16 போட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட் Pன்னு வச்சுக்கலாம் இதை. நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் எலிப்ஸுக்கு ஃபாலோ பண்ண சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு இந்த PF ஜாயின் பண்ணிடணும் யூஸிங் 2H பென்சில். PF ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரா எ லைன் பெர்பெண்டிகுலர் டு PF. இந்த PFக்கு பெர்பெண்டிகுலராக 90 டிகிரிக்கு லைன் ட்ரா பண்ணணும். எங்கே இது வரைக்கும் டைரக்ட்ரிக்ஸில் மீட் ஆகிற வரைக்கும் ட்ரா பண்ணணும். ஸோ டைரக்ட்ரிக்ஸில் மீட் ஆகிற பாயிண்ட்டை ஏதாவது ஒரு லெட்டர் Lன்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கணும். ஓகே, மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லைன் வந்து 90 டிகிரி இருக்கும். அதாவது PFக்கு பெர்பெண்டிகுலராக தான் இந்த LF லைன் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் L மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த L பாயிண்ட்டையும் P பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடணும். நம்ம L பாயிண்ட்டையும் P பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட டேஞ்சன்ட். L பாயிண்ட்டையும் P பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக உள்ள லைன் தான் நார்மல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த எல்பிக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணணும். எல்பிக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன், இது வந்து 90 டிகிரி இருக்கணும். எல்பிக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது எஸ்ன்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த லைன் தான் நார்மல், அதாவது எஸ்பி தான் நார்மல், எல்பி தான் டேஞ்சன்ட். ஓகே, ஸோ ஃபைனலாக பேரபோலா ஷுட் பி இன் ஹெச்பி பென்சில். அதே மாதிரி டேஞ்சன்ட் ஹெச்பி பென்சிலில் இருக்கணும், நார்மல் ஹெச்பி பென்சிலில் இருக்கணும். ரிமைனிங் எல்லா லைன்ஸுமே 2H பென்சில் தான்.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம நேமிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுருங்க. ஆரோ மார்க் போட்டுட்டு டபுள் லைன்ஸ். ஸோ இந்த 2 லைனுக்குள்ள கேப் வந்து 5 mm இருக்கணும். இது வந்து டேஞ்சன்ட். டேஞ்சன்ட். அப்புறம் இந்த லைன் வந்து நார்மல். அப்புறம் இந்த கர்வுக்கு பேர் போட்டுறணும் பேராபோலா. இந்த மாதிரி நீட்டாக ட்ரா பண்ணி எழுதிடுங்க. பேராபோலா. ஸோ இதான் வந்துட்டு இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேராபோலா முடிஞ்சு. ஸோ எலிப்ஸுக்கும் பேராபோலாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா வெர்டெக்ஸ் மார்க் பண்ணுறதுல தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே. ஸோ பேராபோலாவில் பொறுத்த வரைக்கும் வெர்டெக்ஸ் சென்டர் பாயிண்ட்டாக நம்ம மார்க் பண்ணிடுவோம். அதாவது 50 டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டர் பாயிண்ட் 50க்கு சென்டர் இது 25. ஸோ அதனால் 25 சியிலேருந்து வியோட டிஸ்டன்ஸ் வந்து 25 mm இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வெர்டெக்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்குவோம். பட் எலிப்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எலிப்ஸோட எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து 2/3 2/3ன்னு கொடுத்துருப்பாங்க. டினாமினேட்டரில் எந்த பாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். எலிப்ஸில் டினாமினேட்டரில் 3 இருக்குது. ஸோ 3rd பாயிண்ட்டை தான் நீங்கள் வெர்டெக்ஸாக எடுத்துக்கணும் எலிப்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. இதுதான் எலிப்ஸை பொறுத்த வரைக்கும். இது பேராபோலாவுக்கு நம்ம சென்டர் பாயிண்ட்டை நம்ம வெர்டெக்ஸாக எடுத்துக்கணும். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேராபோலா முடிஞ்சு. தேங்க்யூ.